ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள வீட்டில் உண்ணாவிரதம் இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கும் பணியாளர்களுக்கும் இடையிலான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, கால நிலவரம் என்ன? வணக்கம். வீட்டிலேயே உண்ணாவிரதம் இருந்து வந்த அந்த 13 பெண் தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கொருக்குப்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டில் இவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து காலை முதலே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இந்த 13 பேரும் சென்னை மண்டலம் 5 மற்றும் 6 பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தான். இவர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமயமாக்க வேண்டும் என்று கூறி இவர்கள் இந்த இடத்துல உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்களிடம் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் தலைமையிலான குழு இருமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கூறியும் இவர்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது, போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லுமாறு கூறியிருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருந்த போதுதான் தற்போது
போலீசார் அந்த 13 பேரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்யும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக இந்த பகுதியில் திரண்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இங்கு வந்து போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சாலையில் அமர்ந்து அவர்களை கைது செய்ய விடாமல் தடுத்தனர். தொடர்ந்து போலீசாரும் அதிக அளவில் இங்கு குவிக்கப்பட்டிருந்த நிலையில இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறி 13 பேரையும் தற்போது போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சி பெரும் பரபரப்பாக இருக்கிறது. இந்த இடமே போராட்டக்காலம் போல மாறி இருக்கிறது. அவர்களை கைது செய்யப்பட்டவர்களை இங்கிருந்து கொண்டு செல்லக்கூடாது என கூறி மற்றொரு தரப்பினர் அங்கே அமரக்கூடிய நிலையில் அவர்களையும் கைது செய்யும் முனைப்போடு போலீசார் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.